உங்களுக்கு வீடு இப்போதைக்கு என் பேர் செல்வம். இவ்வளோ நாளாக எங்களுக்கெல்லாம் தெரியாதுண்ணே. அவர் மட்டும்தான் தெரியும், வாலேஸ்வரன் மட்டும். கேட்ட யார் வரக்கூடாது. நம்மளுடைய நாட்டிற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்தவருமான மேதகு மரியாதைக்குரிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய மூத்த மகன் ஞான வடிவேல் என்பவருக்கு மனமுடித்து கொடுத்துள்ளார்கள். அந்த ஞான வடிவேல் என்பவருடைய பிள்ளைகள் சங்கரன், தனலட்சுமி, ஆறுமுகம், சோமசுந்தரம் ஆகிய 4 பேர். அவங்க அருப்புக்கோட்டையிலே குடியிருந்து அவர்களுடைய அங்கே தொழில் செய்து வந்துள்ளார்கள். எங்கள் பெருமதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்னை உடனடியாக பணித்து இது குறித்த உரிய அறிக்கையை உடனே சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் பேரில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கடைசி மகன் ஐயா வாலேஸ்வரன் அவர்கள் மதுரை நாகமலுப்புக்கோட்டை என்ஜிஓ காலனியிலே தற்போது வரை குடியிருந்து வருகிறார்கள். அவர்களிடம் சென்று இந்த விவரங்கள் எல்லாம் நான் சேகரித்தேன். இது குறித்து உரிய துரித நடவடிக்கை எடுக்க எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எங்களை பணித்துள்ளார்கள். அவர்களுடைய தேவை என்ன என்று இன்று அவர்கள் கேட்டறிந்ததில் அவர்களுக்கு வேலையும் ரேஷன் கார்டும் தேவை என்று சொன்னார்கள். அவர் சங்கரன் திருமணம் முடித்து மனைவி பிரிந்தவர். ஆறுமுகம் என்பவர் இன்னும் மணமாகாதவர். சோமசுந்தரம் என்கிறவர் மட்டும் மனம் முடித்து அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் மலையாளத்தான்பட்டி என்கிற ஊரிலே ஒரு கிராமத்தில் இருந்து கட்டிடத் தொழில் செய்வதாக தெரிய வந்தது. இப்போது நாங்கள் சங்கரனை மட்டும் நாங்கள் இப்போது பார்த்து பேட்டி எடுத்துள்ளோம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு வேலையும் ரேஷன் கார்டும் தேவை என்று சொன்னார்கள். அவர் சங்கரன் திருமணம் முடித்து மனைவி பிரிந்தவர். ஆறுமுகம் என்பவர் இன்னும் மணமாகாதவர். சோமசுந்தரம் என்கிறவர் மட்டும் மனம் முடித்து அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் மலையாளத்தான்பட்டி என்கிற ஊரிலே ஒரு கிராமத்தில் இருந்து கட்டிடத் தொழில் செய்வதாக தெரிய வந்தது. இப்போது நாங்கள் சங்கரனை மட்டும் நாங்கள் இப்போது பார்த்து பேட்டி எடுத்துள்ளோம். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்.